பெருமை, ஆவிக்குரிய பெருமை இருக்கக்கூடாது. நம்மை தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தும் போது தேவன் கிருபை தருவார். இவன் தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் உடனே ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். பெருமை வேண்டாம், ஜாதி பெருமை, குடும்ப பெருமை, பண பெருமை எதுவும் வேண்டாம். ஒரு வயசான அம்மா சொல்கிறாங்க, கிராமம், நானும் கிராமந்தான், 4 மாவட்ட சின்ன கிராமம். கிராமத்தில் தான் இப்படிலாம் கேட்கலாம். சண்டை நடக்கும்போது சில குடும்பத்துக்குள்ள ஒரு அம்மா சொல்லுது, 40 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் 100 பவுன் போட்டுக்கிட்டு வந்தேன். சும்மாவா வந்தேன்? 40 வருஷத்துக்கு முன்னால் 100 பவுன் நகை போட்டு அவங்க அப்பா கட்டி கொடுத்தாராம். அதை 40 வருஷம் கழிச்சு வயசான காலத்தில் பேசியிருப்பாருங்க. பேரம்பேத்தி வந்த காலத்தில் சண்டை போடும்போது மருமகிட்ட பேசுது, நான் சும்மா வந்தேன்னு நினச்சியா, அந்த காலத்தில் எனக்கு எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ 100 பவுன் நகை போட்டாங்க தெரியுமா அப்படின்னு பேசுது. பெருமை, நகையை பற்றி பெருமை, பணத்தை பற்றி பெருமை, குடும்பத்தை பற்றி பெருமை வேண்டாம்.